ஸ்டிங்கரை இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிது. சிபிஜி நம்பர். என்னுடைய விலை மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றின விஷயம் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு இப்போ கையில் வந்து ஒரு 20 லட்சம் டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த வண்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ யாழ்ப்பாணம் அல்லது வவுனியாவில் நீங்கள் இந்த வண்டியை வந்து பார்க்கலாம். அங்கே வரலாமட்டு இங்கே ஃபோன் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த வேகனார் ஸ்டிங்ரேயை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ போடமுண்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டி வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிது. சிபிஜி நம்பர், அதாவது வேகனார் ஸ்டிங்ரேயில் வந்து சிபிஜி நம்பர் 2018-19 மாடல். இதுன்ற விலை மிச்ச விஷயங்கள் எல்லாம் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில். இப்போ வந்து இந்த வண்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸை கொஞ்சம் பார்ப்போம். உள்ளுக்குள்ள இன்டீரியரில் என்னென்ன விஷயம் இருக்குது, வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிட்டு அவருக்கு அப்படியே ட்ரைவ் போயிட்டு இடையில பார்ப்போம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றத போய்க்கல பார்ப்போம். ஸோ இப்போ நான் பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியை வந்து இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் வந்து எல்லோரும் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சரிதானே? சேஃப்டி ஆப்ஷன்ஸ்ன்றா உங்களுக்கு தெரியும் என்ன, ஏர் பேக்ஸ் அதெல்லாம் இந்த வண்டிக்கு இப்போ 2 ஏர் பேக் இருக்குது. மிச்சம் வந்து நீங்கள் வந்து இந்த வண்டி ஓடிக்கொண்டு போய்க்கல வந்து ஐடில் ஸ்டாப் பண்ணோன்ட்டு இருக்குது. அது என்ன விஷயம்ண்டா, இப்போ நீங்கள் இங்கே அது சிக்னலில் நிற்கிறீங்க. ஸோ சிக்னலில் நிற்க என்ன செய்வோம், வழக்கமாக நாங்கள் நியூட்ரலில் போட்டுட்டு இப்போ அப்போ இன்ஜின் ரன்னிங்லேயே தான் நிற்கும் மற்ற வண்டிகளுக்கு. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் பிரேக்கை பிடிச்ச ஒன்று நின்றீங்களா இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த சமயத்தில் என்ன உங்களுக்கு வந்து ஃபியூவல் ஒர்க் பண்ணாது. சரிதானே? அது வந்து ஒரு நன்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக நீங்கள் பார்ப்பீங்க. சரிதானே? அடுத்தது வந்து லேன் டிபார்ச்சர் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மானிட்டரில் எல்லாம் காட்டும். சரிதானே? என்ன விஷயம்ண்டா, இப்போ ஒரு ட்ராக்கில் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கோடால் போட்டிருப்பேன் நம்ம என்ன. ஸோ இப்போ கோர்ட்ஸுக்கு போனால் கூட நிறைய கேஸ் வந்துருக்குது வெள்ளை கோடு வெட்டின அந்த பிரச்சனையால் தான். சரிதானே? இப்போ என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் ஒரு ட்ராக்கில் போய் கொண்டு இருக்கிறோம்ட்டா அங்கால சிக்னல் போடாமல், இங்கால சிக்னல் போட்டு திருப்புறது ஓகே, சிக்னல் போடாமல் நாங்கள் வந்து இந்த வெள்ளைக்கோட்டை வெட்டினோம்டா உங்களுக்கு இங்கே ஒரு வார்னிங் காட்டும், நீங்கள் வெள்ளைக்கோட்டை வெட்டுறீங்கள் ரெண்டு. ஸோ அது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு செய்யலாம், சில நேரம் தெரியாமல் செய்யலாம். அப்போ ஒரு வார்னிங் சவுண்டு உங்களுக்கு வேற யோசிப்பீங்கள் என்ன, ஓகே அப்போ நாங்கள் செய்யக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அந்த விஷயம் இதில் இருக்குது. மற்றது வந்து ஏபிஎஸ் என்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். அது என்ன செய்யுதுண்டா, இப்போ வந்து ஸ்பீடாக போய்கொண்டிருக்கிறீங்க, ஏதோ போய்கொண்டிருக்கிறீங்க, சடனாக ஏதாவது வந்துட்டு அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, பிரேக்கை அடிக்கிறீங்க. எங்களோட பழைய வாகனங்கள் எல்லாம் வந்து பிரேக் அடித்தோம்னா வந்து ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் இருக்குது, அது வந்து டயர் லொக் ஆயிரும். அப்புறம் நாங்கள் ஸ்டேரிங்கால செஞ்சு எதுவுமே செய்ய இயலாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பிரேக் அடித்தா எங்கேயாவது அப்படியே தேய்ச்சி கொண்டு போய் இடிக்கத்தான் செய்யலாம். ஆனால் இந்த ஏபிஎஸ் இருக்கிறதால ஆன்டி லொக், அந்த லொக் அந்த வீல் வந்து லொக் ஆகிறத வந்து இல்லாமல் செய்யுது. அப்போ என்ன செய்யும், நீங்கள் பிரேக் அடித்தா அப்புறம் கூட அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் திருப்பி அடிபடாமலுக்கு போகலாம். அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். சரிதானே? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து சேஃப்டிக்குரிய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கிறது. சரிதானே? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ரைட், சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். மற்றது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சீட்ஸ், அதாவது வந்து டிரைவரை தவிர்த்து 3 பேருக்கு நீங்கள் டேக்ஸியில் வந்து எழுதியிருப்பாங்க. டிரைவரோட சேர்த்து 4 பேர் வரும். ஃபேமிலியில் 4 பேர் இருந்தால் தாராளமாக போகலாம். அதே சமயம் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவளை ஏற்றிட்டு போகலாம், அது இஷ்யூ இல்லை. சரிதானே? மற்றபடி சீட் வந்து நல்ல கம்ஃபர்டபுள், அதாவது இந்த இங்கே லிவர்லாம் இருக்குது, இப்போ நீங்கள் பின்னால் சாய்ச்சா அதெல்லாம் இருக்கும். மற்றது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், இந்த சீட் வந்து நாங்கள் ஹைட், இப்போ ஒரு ஆள் வந்து உயரம் குறைவாக இருக்கிறாருண்டா இதில் நாங்கள் வந்து புஷ் பண்ணி இந்த சீட்டை மேலே உயர்த்திக்குள்ளே இயலும். சரி, இந்த ஹெட்லைட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து நாங்கள் மனுவலாக செய்கிறது இருக்குது, மற்றது ஓட்டோ ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த ஓட்டோ ஆப்ஷனை நாங்கள் இப்படி விட்டோம்னா இருக்க காட்டுங்க, அதில் ஓட்டோக்கு நாங்கள் திருப்பி விட்டோம்னா என்ன நடக்கும், இப்போ நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். ஸோ ஓட்டோ வந்து ஹெட்டும் டிம்மும் மாறி வரணும். சரிதானே? அப்போ வந்து இப்போ எங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிளியராக நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கணுமெண்டா ஹெட்டில் தான் போவோம். சரிதானே? எங்களுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து நல்ல லைட் அடிக்கும். ஆனால் அதே சமயம் அங்கே எங்களுக்கு ஆப்போசிட் ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு, நாங்கள் அவங்க வண்டி ஓடையில்லாத அளவுக்கு. ஸோ அந்த டைமில் என்ன செய்வோம், நாங்கள்
ஹெட்டை நிப்பாட்டணும். அதப்போ இது நாங்கள் இப்போ செய்கிறது சிரமமாக இருந்தால் ஓட்டோவில் விட்டோம்டா அந்த சென்சர் வந்து சென்ஸ் பண்ணும். இவ்வளோ தூரத்தில் ஒரு வண்டி வருதுண்டா ஹெட்டை வந்து டிம்மாக மாற்றும். ஸோ வண்டி போன பிறகு திரும்ப ஹெட் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்த செஞ்சு கொண்டிருக்கும். ஸோ அது வந்து 2 பேருக்குமே ஒரு நல்ல விஷயம். சரிதானே? மற்றது வந்து இங்கே வாய்ப்பறக்குரிய ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. மற்றது வந்து இங்கே கொஞ்சம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கடும். ஸோ இங்கே வந்து சரி, இந்த பட்டன்ஸ் வந்து எங்களுக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த விஷயங்கள் வந்து இப்போ இது வந்து எல்லாம் அடிக்குமென்னு சொன்னான் தானே, அந்த சமயங்களில் எங்களுக்கு அந்த சவுண்ட் வேண்டாம், கொஞ்சம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ட்ரை பண்ண கஷ்டமாக இருக்குண்டா நாங்கள் இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா இது வந்து எங்களுடைய பவர் மிரர். என்ன மிரர் வந்து திருப்பி கொள்ளலாம், மற்றது உள்ளுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சரிதானே? அந்த விஷயம் மற்றது ஸோ இதில் வந்து எங்களோட ஸ்டியரிங் வீலில் வந்து கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இந்த டிவைஸில் வந்து எங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம்னா கோல் கதைச்சு கொள்ளலாம். இதில் ஆன்சர் பண்ணி நல்லா கிளியராக இருக்கும். அதே சமயம் சாங்ஸ் அதுகளெல்லாம் வால்யூம் எல்லாம் மாற்றி இதிலேயே யூஸ் பண்ணி கொள்ளலாம். தேவையில்லாமல் நாங்கள் இந்த பிளேயருக்கு போக தேவையில்லை. சரிதானே? ஸோ டேஷ்போர்டு இருக்கா காட்டுங்க. ஸோ இதில் வந்து ஹெட் அப் டிஸ்பிளேன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸ்டிங்கரை பொறுத்த வரைக்கும். அது வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லலாம், ஹெட் அப் டிஸ்பிளே. எஸ், இதில் வந்து இதான் வந்து உங்களோட ஸ்பீடோமீட்டர். ஸோ இதுலேயும் இருக்குது. சரிதானே? இது வந்து அப்படி டிரைவருக்கு சென்டராக இருக்குது. சரிதானே? ஆனால் இது வந்து ஸ்டியரிங்குக்கு நேராக இருக்குது. அப்போ நாங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டு போயேக்குள்ள நாங்கள் வந்து கணதுறதுக்கு ஒரு கண்ணை திருப்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்படி நேராக பார்த்து கொண்டு போகிறோம்டா இவ்வளவுதான் அந்த ஸ்பீடோமீட்டர் ஹெட் அப் டிஸ்பிளேல பார்த்தோம்டா ஓகே. இப்படி திருப்புறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு தான் சொல்லணும். சரிதானே? இப்படியே ஸ்பீடை பார்த்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். சரி, அதையும் வந்து எங்களுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டனில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, மற்றது வந்து இதில் வந்து இந்த எங்களோட கியர், இதை விட ஏசி சொல்ல தேவையில்லை, பின்னுக்கு வரைக்கும் நல்லாவே இருக்குது. 18 வரைக்கும் இருக்குது. நிறைய கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஏசியாக இருக்க காட்டுமோ. சரிதானே? இப்போ ரெண்டு பாயிண்ட்லாம் வச்சிருக்கிறேன். நல்ல கூலாக இருக்குது. சரிதானே? லோவில் இருக்குது. மற்றது சவுண்ட் எல்லாம் சொல்ல தேவையில்லை, நான் ட்ரை பண்ணிக்கல போட்டு காட்டுறேன். மற்றபடி இன்டீரியர் எடுத்தீங்களா, சீட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது வந்து மற்றது வந்து சேஃப்டி ஒரு பக்கம், மற்றது வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி. அதுதான் வந்து மெயினாக இந்த வண்டியாக்கள் வாங்குறது காரணம். என்ன பிரச்சனை? அதாவது வந்து ஒரு லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் வரைக்கும் வேலை செய்யும். ஸோ தாராளமாக நாங்கள் நிறைய தூரம் போயிட்டு வரையிலும் ஒரு கொஞ்சம் பெட்ரோலை வச்சு கூட. மற்றது வந்து இந்த மாதிரி ஓட்டோ கியர் எல்லாம் இருக்கிறதால இந்த வண்டி வந்து ஓடுறது ஈஸி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது வந்து கேர்ள்ஸ். இப்போ மேனுவல் கியர் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். என்ன கிளச்சை பிடிக்கணும் கணக்கா, அந்த டைமில் விடணும். ஸோ இந்த விஷயமெல்லாம் பார்க்கல. ஓட்டோ கியர் வந்து எல்லாருக்குமே ஈஸி. அதனால கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து நான் கொடுக்குற 5வது வண்டி. அதில் வந்து ஒரு வண்டி மட்டும்தான் ஒரு போய் ஒரு ஆள் வாங்கினேன், மிச்சம் எல்லாமே கேர்ள்ஸ் தான் வாங்கினவன். இந்த ஓனர்ஸும் வந்து கேர்ள்ஸ் தான் இதுக்கு முதல் வச்சுருந்தாங்க. சரி தானே? அதனால தான் வண்டி வந்து ஒரு கைப்பட பாவிச்சபடியே நல்லா நிற்கிது. மெட்டது வந்து இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, தேவையான அளவு. இது வந்து நாங்கள் வந்து ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணி கொள்ளலாம், இல்லை ட்ரை பண்ணிக்கல. அதை திறந்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நாங்கள் அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? அதே சமயத்தில் இங்கே பாருங்க, இந்த சீட்டுக்குள்ள இருக்கும், இதுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, தேவையான வச்சுக்கொள்ளலாம். இதை விட டிக்கில ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சரிதானே? ஸோ முன்னுக்கு டேஷ்போர்ட்லேயும் இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது இந்த இதில் இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. இதை விட இப்போ இன்னைக்கு நாங்கள் இப்போ காட்டோம் டிக்கியில் இந்த மாதிரி இருக்குண்டு. ஓகே, மற்றது வந்து இதில்
ஆக்சிலேட்டர், பிரேக், ஹேண்ட் பிரேக். ஹேண்ட் பிரேக்குண்டா முந்தி கைக்கு வாரது, இப்போ அதுவும் காலில் இருக்கு. சரிதானே? ஹேண்ட் பிரேக் இருக்கு. ரைட், இவ்வளவுதான் நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள். மற்றது உங்களுக்கு நீ பின்னால ஓப்பன் பண்ணி காட்டுவோம். முன்னுக்கு இன்ஜினியம் இருக்கா பார்ப்போம். வாங்க வெளியே போவோம். ரைட், இன்னொருக்கா பார்ப்போம் அப்படின்னு. ரைட், இப்போ நாங்கள் தென்ன தூரம் ஓடி போட்டு வந்து நாங்கள் ஹீட் ஒன்றும் தெரியல, பெருசாக ஹீட் இல்லை. பேட்டரி வந்து புது பேட்டரி போட்டு இருக்கு. இதுக்கு வந்து வித் வாரண்டியோட இருக்கு. உள்ள எல்லாம் பாருங்க, நல்லா கிளீனா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இங்கே தான் இருக்கு. சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் இருக்கு. மற்ற இதுக்குரிய கிட்டுகளுக்கு ஜாக் இருக்கு. பட் அது வந்து ஏர் பம்ப் இருக்கு. அதாவது உங்களோட வீல் ஏதாவது வந்து ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுண்டா இதில் வந்து அதுதானே கரண்டில் கொடுத்துட்டு நீங்கள் காத்தடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வாகனத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. அது வந்து 2 கீ வரும். சரிதான், இது உங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பத்தில் இருந்து இருக்கு, 0ல இருந்து இருக்கு. சரிதானே? மற்றது வந்து இது ஒரு கீ, 2 கீ இருக்கு. மற்றது வந்து பேட்டரிக்கான வாரண்டி, மற்றது பார்ட்ஸ் மாற்றின பில்லுகள் எல்லாமே இருக்கு. மற்றது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ், லைசன்ஸ், ஒரிஜினல் புக் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வேகனார் ஸ்டிங்ரேல போய் கொண்டு இருக்கிறோம். எங்கே போகிறோம் நாங்கள் தெரியலையே. இது வந்து இப்போ வந்து நாங்கள் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதான வீதியில் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்குமே ட்ரெண்டா இப்போ இருக்கிற ஒரு வெஹிக்கிள்ண்டா வேகனார்னு சொல்ல போகிற வேகனார்ண்டா அதில் 4 டைப் இருக்கு. 4 டைப் இருக்கு வேகனாரில். எஃப்எக்ஸ் இருக்கு, எஃப்செட் இருக்கு, கஸ்டம் செட்னு ஒன்று இருக்கு, மற்றது ஸ்டிங்ரே இருக்கு. சரிதானே? இந்த 4 டைப் இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விலையிலையும் இருக்கு. ஏன்னா அதுக்குரிய ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. சரிதான், இதில் வந்து ஆப்ஷன் கூடினது ரெண்டாயிரத்தில் இப்போ விலை கூடினது மறைமுகமாக சொல்ல போனால் விலை கூடினதுன்னு பார்த்தா இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிற ஸ்டிங்ரே. சரிதானே? ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஓகே, நீங்க வெகினார்ல வந்து 4 மாடல் இருக்குன்றீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். 4 மாடல், அது 4 டைப். அது வந்துடா நான் வந்து முன்னுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். சரிதானே? உங்களோட ஐபோன் இருக்கு தானே, ஐபோனுக்கு முன்னுக்கு பின்ன கேமரா மாற்றி போட்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி. மற்றபடி எல்லாமே ஐபோன் தானே. அதே மாதிரி ஹெட்லைட்ஸ்ல தான் வந்து வித்தியாசம் இருக்கு. வெளியில இருந்து பார்க்க போனா சரிதானே, உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, வெளியில இருந்து பார்த்து எஃபெக்ட்ஸ் வந்து முன்னுக்கு பெரிய ஒரு பெட்டியா சதுரமா இருக்கு. சரி, கொஞ்சம் எப்படி சொல்றது, இப்ப எல்லாருக்கும் எல்லா ஸ்டைலும் விருப்பம் இல்லை தானே. அந்த வகையில அது கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணினா கொஞ்சம் வடிவு இல்லையடா, ஓப்பனா சொல்ல போனா வடிவு இல்லை. சரிதானே? ஸ்டிங்ரே என்றவர் இந்த ஹெட்லைட் ஒரு வித்தியாசமா இருக்கும். சரிதானே? உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ அப்படி பார்க்கல வடிவில்லைன்றதால தான் விலை குறைவாட்டு நாங்கள் சொல்லல. சரிதானே? இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இப்போ என்னோட கொஞ்சம் காசு இருக்குண்டா நான் வந்து ஸ்டிங்ரேக்கு தான் போவேன். ஏன்னா வடிவானக்கா. சரிதானே? ஸோ அப்படி எஃபெக்ட்ஸை பற்றி சொன்னான் தானே. இப்போ ஒன்று வேறு தாண்டா பெரிய பெட்டி மாதிரி ஒரு ஹெட்லைட் இருக்க மாட்டேன், 2 ஹெட்லைட் இருக்க மாட்டேன், உனக்கு எஃபெக்ட்ஸ் விளாங்கும். சரிதானே? அடுத்தது எஃப்செட்ண்டா அது வந்து அதோட சின்னனா இருக்கும், இப்படி பேரலாக இருக்கும். சரிதானே? எல்லாத்துக்கும் இருக்கும். அடுத்தது கஸ்டம் செட் வந்து
அதுவும் வந்து பரலலா தான் இருக்கும், வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் சரிதானே, எக்ஸ் அளவுக்கு பெருசா இருக்காது. ஓகே. ம். ஆனா ஹெட்லைட்டை தவிர பாடி வந்து ஸ்டிங்ரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸ்டிங்ரே வந்து ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு இருக்கும், போருக்கு இருக்கும், நியூல் போருக்கு இருக்கும். 3 செட்டாக பிரிச்சிருக்கும். அதில் காட்டுறேன் ஒரு ஸ்டைலிஷான ஹெட்லைட் வடிவமைப்பு சரிதானே. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் வெளியில் அப்படியே போய் கொண்டிருக்கேங்க, ஸ்டிங்கரே போகுது, எஃபெக்ட்ஸ் போகுது சொல்லலாம். அதுக்குரிய வித்தியாசம் தான் இப்போ நான் உனக்கு சொன்னேன் சரிதானே. இதை விட அப்ப சரி அண்ணா. அப்ப இந்த காரோட வந்து டாப் ஸ்பீட் என்ன? டாப் ஸ்பீட் ஏன் ராஜா ஏன் இந்த டாப் ஸ்பீடுலாம் இருக்கு, இதுல இருக்கு 140 வரைக்கும் போகும் சரிதானே. அதாவது உங்களுக்கு 140 தான் போறீங்கன்னு தெரியாது, அதுதான் பெரிய பிரச்சனை சரிதானே. எங்களுடைய பழைய ஹயர்ஸ்கள் சரிதானே, அந்த மாதிரி வண்டி வச்சிருந்தாங்களே தெரியும். இப்போ நான் 90 100 ஓடுற மண்டா இன்ஜின் வந்து படாத பாடுபடும், அவ்வளோ சத்தம் கேட்கும். அப்போ தெரியும் நாங்கள் டொப்பெல்லாம் போகிறோமான்னு சரி. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வெஹிக்கிள்கள் ஓடுற மாதிரி இருக்குதானே, அது 90 வண்டி போய் கொண்டிருக்கும். ஆனால் எங்களுக்கு கால் சும்மா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சிடென்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். தப்பு சொல்லே இல்லை, அதை வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணணும், புரிஞ்சு கொண்டு வண்டி ஓட்ட வேணும் சரிதானே. அதாவது இப்போ நாட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் சரிதானே. சொல்கிறதுக்கு நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளெல்லாம் இல்லை சரிதான், ஏதோ கொஞ்சம் வாகனத்தோட தெரிகிறபடியாக சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு உனக்கு விளங்குற மாதிரி சொல்லுவோமே, இப்போ வந்து வவுனியாவுக்கு போகிறோம்னு வைங்க ஒரு வெஹிக்கிளில், யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா போகிறோமே சரிதானே. இப்போ எவ்வளோ நேரம் தேவை எங்களுக்கு? ஒரு 2.5 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம். அதாவது வவுனியா வந்து 140 கிலோமீட்டர் சரிதானே. அப்போ நீங்கள் சரி உங்களோட வண்டி 140 ஓடுதுதான், அப்போ 1 மணித்தியாலத்தில் போவீங்க நினைக்கிறீங்க சரிதானே. ரெண்டா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட் தான் இருக்கு, அவ்வளவு சந்தி இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதை விட எங்களோட நாட்டு சட்டம் என்ன, அதாவது 60 கிலோமீட்டர். எஸ், அதாவது வந்து இப்போ முக்கியமான இடங்கள் ஸ்கூலுகளோ அந்த மாதிரி இடங்கள் இல்லாத இடத்துல உங்களுக்கு ஸ்பீட் போட்டிருப்பார் 70. சரியா, ஸ்கூலுகள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு 50 கிலோமீட்டர் தான் மேக்சிமம். ரைட். இப்போ வந்து உங்களுக்கு 140 போயிலுமெண்டா, அதாவது வந்து நீங்கள் ஒன்றும் வந்து எம்டியான ரோட்டில் போயில்லை சரிதானே. எல்லாம் ஹைவேலேயே கூட இப்போ 140 போயிடும், அங்கேயே வந்து 80 100 தான் போட்டுருக்காங்க சரி. அதுக்கு மேலே போனால் ஃபைன் இருக்குது சரி. அதாவது ஸ்பீட் கீல்ஸ்ன்றதான் சொல்ல வர்றாங்க. என்ன பிரச்சனை, எங்களால் ஒரு வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண 7 வரைக்கும் தான் நாங்கள் ஸ்பீடில் போவோம் சரி. எவ்வளோ ஸ்பீடில் உங்களால் வாகனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரியா, அது தெரிஞ்சால் மட்டும்தான் அவ்வளோ ஸ்பீடில் போகணும். அதுதான் வந்து எங்கள் நாட்டில் வந்து அநேகமாக 70 தான் ஸ்பீட் போட்டிருப்பாங்க. அப்போ சரி அண்ணா, காரில் நிறைய சென்சார்ஸ் இருக்குது, அதை விட நிறைய ஃபியூச்சர்ஸ் வேறு இருக்குன்றீங்க நிறைய. அப்போ நாங்கள் இந்த காரோட ப்ரைஸ் அண்டு வரைக்கும் என்ன மாதிரி அண்ணா? அந்த ப்ரைஸ் அதைத்தான் எல்லாரும் வந்து ஒரு இக்கு வச்சு காய்க்கிறது. அதாவது வேகனார் இப்போ மார்க்கெட் குறைஞ்சிட்டு தானே ரெண்டு காலையிலே ஒருத்தர் கேட்டார். அதாவது வேகனாரில் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி 4 டைப் இருக்கு சரிதானே. என்னென்ன, எஃப்எக்ஸ் இருக்கு, எஃப்செட் இருக்கு, ஸ்டிங்ரே இருக்கு, கஸ்டம் செட் இருக்கு. அதில் வந்து கிரேட் கூடினது வந்து ஸ்டிங்ரே சரி. அதுக்கு அடுத்தது கஸ்டம் செட், எஃப்எக்ஸ் எஃப்செட் எல்லாம் குறைவு சரிதானே. இப்போ நான் கொடுக்குறது வந்து ஸ்டிங்ரே மட்டும்தான். ஸோ அது வந்து நீங்கள் என்னதான் மார்க்கெட் குறைஞ்சாலும் குறைச்சவங்க தான் டேக்ஸ் பர்சன்டேஜ் குறைச்சி ஒரு 10% வந்து குறைச்சவங்க. அதாவது 2 கோடி ரூபாய் வாகனம் அது வெகனாரில் கிடையாது சரிதானே. இப்போ டொயோட்டாவில் நீங்கள் ஒரு ப்ரியஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்க, 2 கோடி ரூபாய் வாகனம், அதில் வந்து 10% 20 லட்சம் குறைச்சி 180க்கு கொடுத்தவங்க சரிதானே. ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்தது 1.15 வந்து தொடக்கத்தில் போன ப்ரைஸ் வந்து ஸ்டிங்கரே சரிதான் 1.15. ஸோ அதுவும் வந்து ஒரு 11 லட்சம் 12 லட்சம் குறைஞ்சி இப்போ 1 கோடியே 2 லட்சம் 5 லட்சம் அது வரைக்கும் போகுது சரிதானே. ஸோ 1 கோடிக்கு மேலே தான் இருக்குது. நாங்கள் கொடுக்குறது இது வந்து யூஸ்ட் வெஹிக்கிள்ஸ் சரிதானே. ஃபர்ஸ்ட் ஓனரோட எடுத்து கொடுப்போம், அல்லது ஆக குறைஞ்ச செகண்ட் ஓனரோட நல்ல கண்டிஷனாக தான் கொடுக்குறோம் சரிதானே. லோ மைலேஜில் பாடி கண்டிஷன் எல்லாம் பார்த்து டாப் கண்டிஷனாக கொடுப்போம். ஸோ அதுக்கண்ட ஒரு விலை இருக்குது தானே, விலை குறைஞ்சிட்டுண்டா போல். இப்போ பிராண்ட் நியூ வெஹிக்கிளை வந்து பிராண்ட் நியூ வெஹிக்கிள் வந்து 10 லட்சம் குறைச்சுமே 1 கோடிக்கு மேலே தான் இருக்குது. அப்போ சாதாரண இப்போ ஒரு பட்ஜெட் என்ன லீஸில் எடுக்கிறாங்களோ சரி, இல்லை கையில் ஒரு 70 லட்சம் 50 லட்சம் வச்சிருக்கிறாங்களோ சரி, 1 கோடி ரூபான்றதை வைக்கி
மிகப்பெரிய தொகை, பெரிய தொகை. பெரிய படி வைக்கணும். அப்ப 70 லட்சம் வச்சிருக்கிற ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க சொல்ற பிரைஸ். இப்ப இது இந்த பிரைஸ் வந்து நான் வந்து இது வந்து நம்பர் பாத்தீங்கன்னா சிபிஜி நம்பர் 2018 2 இயர், அதாவது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 2 இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மேனுஃபேக்சர் இயர், சரிதான், தயாரிச்ச தேதி, ரெஜிஸ்டர்ட் இயர், பதிவு செய்யப்பட்டது, சரிதானே, அந்த 2 தேதி, அந்த ஆண்டு. இது வந்து 2018ஆம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணி 2019ஆம் ஆண்டு தான் பாவனைக்கு வந்தது. அதாவது 2018 இறுதியில தான் வந்து தயாரிக்கப்பட்ட வாகனம். இப்போ 2019 நாங்கள் சொல்லலாம், சரிதானே. அப்போ அந்த ஒரு இயருக்கும் வந்து ஒரு விலை இருக்கு. இப்போ நீங்கள் லீஸ் கம்பெனிக்கு போனால் கூட வேல்யூவேஷன் ஒரு விஷயம் செய்வாங்க, சரிதானே. அது வந்து அந்த இயர் வைஸாக தான். இப்போ 2017 அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு தான் தருவாங்க. அந்த மாதிரி இதுக்கு 18, 19க்கு ஒரு ரேட் இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், இந்த வெஹிக்கிள் வந்து லீஸில் நீங்கள் அநேகமான லீஸுக்கு தான் வருவினோம். இப்போ அவைக்கு என்ன செய்யறது, அவை வந்து 20 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் அவங்களோட கையில் இப்போ 20 லட்சம் இருந்ததுன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம், சரியா. மிச்ச அமௌண்ட் வந்து நாங்கள் லீசிங்கில் அவைக்கு ரெடி பண்ணி கொடுப்போம், சரிதானே. அது அவங்களுக்கு அங்கே போய் கதைச்சி எத்தனை வருஷத்தில் கட்டி முடிக்க போயிடணுமோ, அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது கண்டதெல்லாம் கதைச்சி செஞ்சு கொடுப்பாங்க, சரிதானே. ஸோ இந்த வண்டியின் விலை இப்போ சொல்லிட்டேன். இது வந்து 76 லட்சம். எத்தனையாவது ஓனர், ஃபர்ஸ்ட் ஓனர்ண்டா அநேகமாக விரும்பி வரையணும், ஒரு கைப்பட பாவிச்ச வண்டி, சரிதானே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் தான். அதே சமயம் இது வந்து 1,19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. காட்டுங்க, ரைட், பாக்குறீங்க தானே. அதாவது இது கொஞ்சம் கூட ஓட்டம் தான், ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி. அதாவது இப்போ உங்களுக்கு இந்த மைலேஜ் வந்து ஜெனுவினான மைலேஜ். இப்போ எல்லா வண்டியும் இப்போ சொல்றாங்க என்ன பிரச்சனைனா மைலேஜை குறைச்சிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு தான் வந்து சர்வீஸ் ரெக்கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, சரிதானே. அவைய வந்து 0 கிலோமீட்டர்லேருந்து இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் போட்டதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா, அப்போதான் வந்து அது உண்மையான ரெக்கார்டு ஏற்றுக்கொள்ளலாம் என்ன. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு 0 to up to now, சரிதானே, சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு, அது காட்டலாம், சரிதானே. மற்றது இது இன்ஜினிஸ் உங்களுக்கு போடைக்குள்ள ஏதாவது சத்தம் கேட்குதா, ஸ்மூத்தா இருக்கு தானே, ஸ்மூத்தா இருக்கு. அதான் அந்த லக்ஸரி ஃபீல் ஒன்று வரும் என்ன. சில நேரம் ஸ்டார்ட்ல விட்டுட்டாலே விட்டுட்டுண்டா கூட தெரியாது ஸ்டார்ட்ல தான் இருக்காண்டு, சரி. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் இருக்கு. அது நான் வந்து ப்ரீவியஸ்ல வந்து ஃபீல் பண்ணி இருக்கிறேன். இப்போ வந்து ஸ்டிங்ரேலையும் ஃபீல் பண்றேன், சரிதானே. ஸ்மூத்தா போகுது, ஸ்மூத்தா இருக்கு. அப்ப அண்ணா இது என்னது சொல்லுவா, இது என்னண்டு கியரா? ஓ, ஏன்னா நான் பழைய வாகனங்களை பார்த்துருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு அந்த கம்பியோட ஒன்று இருக்கும், போடவும் கஷ்டப்படுவினோம். நீங்கள் வந்து சிம்பிளாக தடியை தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் இதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்க பாப்போம். அதுதான், அது வந்து மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு இருக்குடா. பழைய வாகனம் எல்லாம் முந்தைய மேனுவல் தான். இப்போ வீட்டை நிற்கிற ஹயர்ஸ் வந்து மேனுவல் தான். அதாவது 5 கியர் வரும், 6 டோட்டலாக 6 கியர் கொண்ட ரிவர்ஸ். மிச்சம் 5 வந்து ஒரு பொசிஷனில் நாங்கள் இந்த மாதிரி போடுவோம், சரி. இதுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. இதில் பாருங்க, இதில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஎண்ட் இருக்கு, பிஎண்டா பார்க்கிங், சரிதான். இப்போ நாங்கள் வண்டியை கொண்டு அங்கேயே விட்டுட்டு பார்க்கிங்கில் போட்டோம்டா நாங்கள் ஓகே, உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கோ அந்த இதில் ஒன்றும் போட தேவையில்லை, சரிதானே. ரைட். அடுத்தது வந்து ரிவர்ஸ், 6 இருக்கிற ரிவர்ஸ். அடுத்து என்ன இருக்கிற என்னண்டா என்ன நியூட்டன், சரிதானே, நியூட்டன். அடுத்தது வந்து டிரைவிங். இதுதான் வந்து இது மட்டும்தான். நியூட்டன்ல இருந்தோ பார்க்கிங்ல இருந்தோ நாங்கள் டிரைவிங்கில் போட்டோம்டா ஓடிக்கொண்டே இருக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, எல்லன் இருக்கு, தெரியலையே. இல்லைண்டா லோட் கியர். லோட் அதாவது உங்களோட மேனுவல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் லோட் கியர் ஃபர்ஸ்ட் கியர் தான், சரியா. முதலாவது கியர் அப்போ ஆக்கள் கூட இருந்தா ஒரு ஏத்தத்தில் 2வது கியரை போட்டால் கஷ்டப்படும், சரிதானே. இந்த வாகனம் வந்து இது கியர்ல அதில் சொல்றேன். இப்போ ஏத்தமான இடங்களை ஏற்ற போகிறோம்ட்டா இன்ஜினு கூட வேலை. அப்போ அந்த சமயத்தில் லோடை தட்டிட்டோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கும். சரி, அதுக்கு தான் பிச்சு வச்சிருக்கு, சரிதானே, அந்த விஷயம். அடுத்து அப்போ வந்தேன்னா இதுல டிவி மாதிரி கொண்டு வச்சிருக்கிறீங்க. ஓ, அது என்னண்ணா? இதுதான் ஆண்ட்ராய்ட் பிளேயர், சரிதானே. இதில் உங்களுக்கு மேப் எல்லாம் வேலை செய்யும். அப்போ இது ஒரு மினி ஃபோனுண்டே சொல்லலாம்னாங்க. ஓ, இப்போ என்ன விஷயம், இப்போ வந்து இதுவே வந்து ஒரு செமி டிஜிட்டல்னு தான் சொல்லுவோம். இப்போ வர்ற வாகனங்கள் இருக்குது தானே, புதுசாக வர்ற எல்லாமே வந்து ஒரு ஃபோனை வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து ஃபோன் மாதிரியே ஆக்கிட்டாங்க, சரிதானே.
அதுலேயே ஆப்ரேட் பண்ணுறோம். இவ்வளோ விஷயம் எல்லாம் கிடையாது. இதில் ஒரு டேப் மாதிரி ஒன்று தான் இருக்குது இப்போ வர்ற வெஹிக்கிள். அதை விட ஸ்டியரிங் இருக்குது. சகல் அதுவுமே அந்த டிஸ்பிளேல வந்து ஒன்று இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ஃபோன் எல்லாம் இதில் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, அது பேசிக்காக ப்ளூடூத்தில் எப்பயோ கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி தான். அதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த காரோட வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஸ்டேரிங் அதாவது கைவிட்டாலும் போய்கொண்டே இருக்கும். சரி, அதுவுமே இருக்குது. இப்போ அடுத்த ஆப்ஷன் நான் சொன்னேன் தானே, அதாவது ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறதும் இருக்குது. இப்போ வந்து இங்கால போகுதா, அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பும். அப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து செல்ஃப் டிரைவிங் இல்லை. அதாவது நாங்கள் ஒரு ஸ்ட்ரைட்டான ரூட்டில் வந்து அந்த ட்ரெக்கில் இந்த மாதிரி போகுதா, அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெக்லேயே போகிற மாதிரி எல்லாம் கஸ்டம் செட்டில் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி வெகனாரில் இருக்குது. அதுதான் சொல்லவார். சரிதானே. மற்றது வந்து இதை பொறுத்த வரைக்கும் புஷ் ஸ்டார்ட் இருக்குது. சரி, பழைய மாடலுக்கெல்லாம் புஷ் ஸ்டார்ட் கிடையாது. அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. கீயை போட வேண்டிய கீ வந்து பக்கத்தில் இருக்கணும், ஒரு ரேஞ்சில் இருக்கணும். இந்த திறப்பை வந்து ஒரு ரேஞ்சில் வைக்கணும். அதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். எங்கே தூரத்துக்கு கொண்டு போட்டிங்கன்றாலும் யாராலே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்போ சரி என்ன, இப்போ எங்களுக்கு பெட்ரோல் முக்கியம். எடுக்கிற வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் வந்து குறைய பெட்ரோலில் அதிக தூரம் போகிறதுன்றதான் வளமை. அப்போ என்ன இந்த வாகனத்தின் பெட்ரோல் பாவனை என்ன மாதிரி என்று சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது அதுக்கு ஸ்பெஷலிஸ்டே நான் தான்ன்ற மாதிரி இந்த வேகனார் வந்து அதிகமாக மக்கள் விரும்புறது காரணத்தில் ஒன்று அதுதான் பெட்ரோல் பாவனை. சரிதானே. சரியான எஃபிஷியன்சி. அதாவது 25 கிலோமீட்டர் ஓடும் ஒரு லிட்டர் பெட்ரோலில். இது ஹைப்ரிட் தானே. இதில் பார்த்துருப்பேன் இந்த மீட்டரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நாங்கள் போயக்குள்ள பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறத காட்டும். சரிதானே. ஸோ பெட்ரோலில் கொஞ்சம் தூரம் ஓடும், பேட்டரியில் ஓடும். முந்தியெல்லாம் கூட நாங்கள் ஃபயர் கொண்டு போயக்குள்ள பெட்ரோல் செட்டுக்கு தான் பயப்படுறது. இந்த பெட்ரோல் தட்டுப்பாடான நேரத்தில் ஐயோ பெட்ரோல் முடிய போகுது, எங்கே பெட்ரோல் அடிக்கிறதுன்ட்டு 10,000 15,000 அடிக்கிறது யோசிச்சு. இதெல்லாம் சிம்பிளாக ஒரு 6,000 அடிச்சு போட்டு அங்கேயும் ஓடி திரிக்கிறோம் கொழும்புல. என்ன இதுக்குரிய ரேட் வந்து 76 லட்சம் சொல்கிறேன். அதிகமான ரேட் இல்லை. இப்போ அதிகமான லாபம் வந்து வச்சு ஒரு தொழில் செஞ்சால் அது வந்து அதிக காலத்துக்கு செய்யலாம். சரி, அதுக்கேற்ற மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ். சரிதானே. உங்களுக்கு வந்து லீசிங் வசதியும் செய்து தரலாம். ஸோ உங்களோட டவுன் பேமெண்ட் ஒரு 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கையில் இருக்குமே இருந்தால் அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டியில் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. நேரில் வந்து செக் பண்ணி கொள்ளலாம். கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே. இந்த வண்டிக்கு வந்து 4 டயரும் வந்து புதுசாக போட்டிருக்கு. அதே சமயம் இது வந்து பேர்ல் ஒயிட், அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒயிட்டாக இருக்கும். அநேகமாக வந்து யாழ்ப்பாணத்துலேயோ சரி எல்லா இடமும் வந்து அநேகமாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பேர்ல் ஒயிட்டை தான். அதாவது இதே சேம் கார் வந்து இதே ஸ்டிங்கரே வந்து வேறு கலரில் இருக்குமா இருந்தால் அதுக்கு கொஞ்சம் விலையில் வித்தியாசம் வரும். சரிதானே. ஸோ இது ஒயிட் சிபிஜி நம்பர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி. மைலேஜுக்கான உங்களுடைய சகல ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வாகனத்துக்கு நான் சொன்ன விலை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 76 லட்சம். ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணலாம். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்பர் வந்து நான் டிக்டாக்லையும் சரி யூடியூப்லையும் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து இது வந்து சில நேரம் வவுனியாவில் நிற்கும். ஸோ வவுனியாவில் இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்குறது முதல்ல கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸி. அங்கே நின்றுதாண்டா அங்கேயே போய் பார்க்கலாம். வவுனியாவில் நிற்கும், இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் நிற்கும். ஸோ 2 நம்பரும் கொடுத்துருக்குறேன். கால் பண்ணிவிட்டு வாங்க.